வீடியோவில் லேண்ட்லே யூ சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக யூ சார்ட் வந்து டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட்ஸை மானிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து டேட்டா ஓவர் டிப்ரெசியேஷன் இருந்துச்சுன்னா, இல்லை டூ மச் வேரியேஷன் இருந்தால், இல்லை அண்டர் டிப்ரெசியேஷன் இருந்தால், அதாவது டூ லிட்டில் வேரியேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து லேண்ட்லே யூ சார்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ யூ சார்ட் வந்து ராங்காக நம்மளுக்கு ஃபால்ஸாக அலாரம் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லேண்ட்லே யூ சார்ட் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேண்ட்லே யூ சார்ட்னா முதல்ல என்ன? யூ சார்ட்டோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் லேண்ட்லே யூ சார்ட். இது வந்து எக்ஸ்ட்ரா வேரியேஷனுக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி இது வந்து இஜெட் பார் சிக்மா யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அவாய்ட் ஃபால்ஸ் அலாரம்ஸு, அதே மாதிரி ரியலிஸ்டிக் கண்ட்ரோல் லிமிட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம லேண்ட்லே யூ சார்ட்டை யூஸ் பண்ணலாம். இது எங்கெங்கே யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, டூ மச் பாயிண்ட்ஸ் வந்து அவுட் சைட் கண்ட்ரோல் லிமிட்டை விட்டு போனால் நம்ம வந்து யூ சார்ட்டுக்கு பதிலாக லேண்ட்லே யூ சார்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ராசஸ் வேரியேஷன் ஹையாக இருந்தாலும், இன்கன்சிஸ்டன்சி இருந்தாலும் நம்ம லேண்ட்லே யூ சார்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்கு ஒரு டேட்டா செட் ஒன்று எடுத்துக்க போகிறோம், ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இது நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் பார்த்தீங்கன்னா, சாம்பிள் எவ்வளோ யூனிட் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து எவ்வளோ டிஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி டிஃபெக்ட் பர் யூனிட் நம்ம டேட்டா செட் எடுக்கும்போது கால்குலேட் பண்ண வேரியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹையாக இருக்கும். யூ சார்ட்டில் நெசசரியாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு தென் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதையும் இதில் பார்க்கலாம். டேட்டா எல்லாத்தையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மினி ஸ்டாப்பில் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மினி டேப்போட ஸ்டாட்டுக்கு போய்க்கிறேன். ஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சார்ட்ஸ், ஆட்ரிபியூட் சார்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட்லே யூ சார்ட். ஸோ இதில் நம்மளுக்கு லேண்ட்லேயோட யூ சார்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நம்ம என்ன மாதிரியான டேட்டா எடுத்துருக்கோம்னா, சாம்பிள் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம யூனிட் பண்ண போகிற, அதாவது மெஷர் பண்ண போகிறத அந்த சாம்பிளோட கவுண்ட்டு, ஃபஸ்ட்டு சாம்பிள், செகண்ட் சாம்பிள், தேர்ட் சாம்பிள், ஃபோர்த் சாம்பிள் அப்படிங்கிறதுல சாம்பிளோட கவுண்ட் போட்டுருவோம். யூனிட் ஆஃப் இன்ஸ்பெக்டரில் எத்தனை எடுத்துக்கிறோம், நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக எத்தனை சாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது, அதில் எவ்வளோ டிஃபெக்ட் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு 50 சாம்பிளில் வந்து 1 டிஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம வேரியபிள் எதை கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேண்ட்லே யூ சார்ட்டை பொறுத்தவரையும் டிஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ எவ்வளோ டிஃபெக்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வேரியபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சப் குரூப்போட சைஸ் வந்து யூனிட் ஆஃப் இன்ஸ்பெக்டட் தான். ஸோ யூனிட் ஆஃப் இன்ஸ்பெக்டட் நம்ம வந்து சப் குரூப்போட சைஸாக எடுத்துக்கலாம். தென் ஸ்கேல் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, லேபிளும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஆல்டர்னேட் தென் கிராஃப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கிளிக் ஆன் ஓகே கொடுத்துக்கிறேன். ப்ராசஸ் ஆகுது. நம்மளுக்கு இதில் வந்து சென்டர் லைன் வந்து, அதாவது யூ சார்ட்டில் வந்து சிஎல் லைன், அதாவது இந்த சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு இதில் வரும். அதே மாதிரி யூசிஎலும் எல்சிஎலும் கண்ட்ரோல் லிமிட்ஸ் அட்ஜஸ்ட் ஆகுதா, எக்ஸ்ட்ரா வேரியேஷன் இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்மளுக்கு யூசிஎலும் எல்சிஎலும் இதில் யூஸ் ஆகும். அதே மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா, யூ சார்ட்டோட இது கம்பேர் பண்ணிங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும். யூ சார்ட் மாதிரி இது அதாவது வேரியேஷன் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இல்லை தப்பாகவோ நம்மளுக்கு காட்டாது இதில். அதே மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே லிமிட்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா ப்ராசஸ் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நம்மளுக்கு எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸுமே நம்மளோட லிமிட்ஸ்குள்ளே தான் இருக்குது. லிமிட்டை கிராஸ் பண்ணால் அன்ரைசனபிள் கேஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ட்ரூ சிக்னல் அது வந்து. ஸோ நம்ம அப்போது நம்ம வந்து நம்மளோட ப்ராசஸை கவனிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம லேண்ட்லே யூ சார்ட் மினி டேப்பில் கிரியேட் பண்ண முடியும். டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, யூ சார்ட் வந்து டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட்ஸை நார்மலாக தெரிஞ்சுக்கிறோம். நான் லேண்ட்லே யூ சார்ட்டில் கரெக்டாக ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம லேண்ட்லே யூ சார்ட் கிரியேட் பண்ணுவோம். ஹை வேரியபிள் ப்ராசஸ்க்கு நம்ம லேண்ட்லே யூ சார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் லேண்ட்லே பி சார்ட்டை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.